படம் மிட்டுனா, ரொம்ப மிட்டுனா. படம் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைண்ணா. நான் ஆனஸ்டா சொல்றேன். தலைவருக்காக வேணா வரலாம்ண்ணா. தலைவர் மாசின் இருக்கு, தலைவருக்காக வரலாம். தலைவர் பண்றதுதான் ஓகேண்ணா. ஆனா மத்தபடி ஸ்டோரி லைன் வச்சு நீங்க லோக்கி படம்னு வந்தீங்கன்னா லோக்கி படம் வரலாம் இல்லண்ணா. நீ சொல்ற எப்படிதான் இருந்துச்சு? ஓகே, ஸ்லோவா இருந்துச்சு. மத்த லோக்கி படத்தை வர எல்லாம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. இந்த மாஸ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஆல் அபவுட் ரஜினி. ஸோ மத்த கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ ரோல் இல்லை. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆமா ஆமா, வெறும் நீங்க தலைவருக்காக வரீங்கன்னா, மாசின்காக வரீங்கன்னா மட்டும் வாங்க. நீங்க தூங்கிட்டு வாங்க. இல்லைன்னா வந்துட்டு லைட்டா நடுவுல டிராக் பண்றப்பெல்லாம் கதையெல்லாம் இருக்கப்பெல்லாம் உங்களுக்கு தோணாது. ரஜினி வச்சுதான் ரிவால்வ் ஆச்சு படமே. லோகேஷ் படம் மாதிரியே இல்ல, வேற யாரோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. சோ ஃபார் லுக்கிங் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் கம் என்ஜாய் த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தனியா வீட்டுல உட்காந்து பாக்குறீங்கன்னா சத்தியமா பார்க்க முடியாது. அந்த மாதிரி படம் தான். பிடிச்ச சீன் என்னன்னா, பிடிச்ச சீன் ஃபிளாஷ்பேக் சீன். அப்பப்போ ரஜினி அந்த ஓல்டு லுக் கொடுவாங்க, அது பயங்கரமா இருக்கும். அப்போ மட்டும்தான் கூஸ் பம்ப்ஸ் வரும், மீதி டைம்ல வராது. சத்தம் மட்டும் கேட்க நம்மளுக்கு வந்து தோணாது, அப்படிதான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் வாஸ் நைஸ். பட் அந்த வச்சுதான் படமே ரிவால்வ் வருது. ஓகே, எல்லா ரோலும் ஓகே, பட் ரஜினி வச்சுதான் ரிவால்வ். ஃபுல்லா ரஜினி வச்சு தான். நீங்க வேற யாரும் சப்போர்ட் பண்ணி வரீங்கனாலும் வராதீங்க. இட்ஸ் ஒன்லி அபவுட் ஹிம். யாராவது முட்டா பையன் பார்த்தானா பாக்கலாம். வாய்ப்பே இல்ல, ரொம்ப கஷ்டம். ஹைப் இப்போ ஹைப் இருக்கு, ஹைப்லாம் போயிடும் பாருங்க. கண்டிப்பா 2வது வாட்டி 3வது வாட்டி பாக்குற மாதிரி படம்லாம் இல்ல. இந்த விக்ரம்லாம் நான் 3 வாட்டி போய் பார்த்தேன், 2 வாட்டி போய் பார்த்தேன். அந்த மாதிரி ஹைப் இல்ல. கைதி அந்த விக்ரம் எல்லாம் கண்டிப்பா ஹைப் இல்ல. 1000 கோடிலாம் வாய்ப்பு இல்ல. விக்ரம் எல்லாம் போனது இல்ல. 1000 கோடி போகுதுன்னா இட்ஸ் ஒன்லி அபவுட் த ஃபேன்ஸ் வச்சுதான். அவனுங்க ஹைப்புக்காக போறானுங்கன்னா அது வேணா வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா நல்ல படம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் பில்டப் பண்ண ஹைப்லாம் அந்த லெவலுக்கு இல்ல. பிளாஷ்பேக் சீன் ரஜினிகாந்த், அவ்வளவுதான். there's nothing else. டான்ஸ் மூவும் வந்து தலைவர், அப்புறம் வந்து உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷோபின் ஷாஹிர், அதுக்கப்புறம் இவரு அமீர் கான், இவங்க எல்லாம் இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இவங்க எல்லாருக்கும் ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க இந்த கதாபாத்திரத்துக்கு தேவைன்னா தேவையில்லை. உபேந்திரா தேவையில்லை. உபேந்திரா இல்லாம வேற யாரா வேணா பண்ணிருக்கலாம். பட் ஷோபின் ஷாஹிர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா சார் சொன்னா ஒரு நல்லது. உண்மையிலேயே படத்துல யாரு ஹீரோன்னு கேட்டா தலைவரை தாண்டி ஷோபின் ஷாஹிருக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ரோல் நல்லா இருக்கு, நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா நல்லா நடிச்சிருக்காப்ல. ஓகே, ஒரு நல்ல டான் மாதிரி நடிச்சிருக்காப்ல. ஓகே, ரைட். அதே மாதிரி ஆமீர் கான் பார்க்கும்போது ஒரு ரோலெக்ஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆமீர் கான் நம்ம பார்த்தோம். ஆனா சுத்தமா வந்து அந்த கதாபாத்திரம் மனசுல ஒட்டல. வருதுன்னா ஒரு இம்பாக்ட் தரணும் ரோலெக்ஸ் மாதிரி. அந்த இம்பாக்ட் தராம அவருமே கூட பாத்தீங்கன்னா தலைவரை நீங்களா அப்படின்னு விழுந்த விட்டாங்கன்ற மாதிரி பொத்துன்னு காலில் ஊன்ட்டான் தலைவர்கிட்ட. அந்த மாதிரி எந்த ஒரு கதாபாத்திரம் மனசுல நிக்கல முதல்ல. 2வது விஷயம், எதுக்கு சண்டை போடுறானுங்க, என்ன சண்டை போடுறானுங்க, என்னத்த ஃபைல திருடுறானுங்கன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா திருடிட்டான், எடுக்க போயிட்டான், அதுக்குள்ள போயிட்டான், இதுக்குள்ள வந்துட்டான்னு சொல்றதுக்கு அர்த்தம் எடுத்துக்க முடியல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு கிரிப்பிங்கே இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படி எங்கெங்கயோ போகுது படம். ஒரு மேன்ஷன் சீன் எல்லாம் காட்டுறாங்க, அது என்ன ஒரு இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. அது மாதிரி எங்கெங்கயோ போகுது. சும்மா இன்டர்வல் பிளாக்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்விஸ்ட் கூட ஒரு ஆர்கானிக்கான ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா திடீர்னு ஒருத்தர் காட்டுறாங்க, இவரா, ஓஹோ இவர் வந்து இவனோட ஆளு, இவரோட ஆளு, அவன் எப்படா ஆளு, என்னடா நீங்களா ஒரு உருட்டுறீங்கன்னாக்கா சும்மா பேருக்கு ட்விஸ்ட் வைக்கணும்ன்றதால ஆர்டிபிஷியல் ட்விஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் உண்மையிலேயே. அனிருத்தோட மியூசிக், அதாவது எப்பவுமே தலைவர் படம் அப்படின்னாலே எது இருக்கோ இல்லையோ அனிருத்தோட மியூசிக் மட்டும் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அனிருத்தோட கெரியர்ல இது ஃபர்ஸ்ட் மியூசிக் சொல்லலாம். எனக்கு தெரியல அனிருத் பேமெண்ட் வாங்கினா இல்லையா, இல்ல உங்க அப்பாவுக்கு தாண்டா இது பார்த்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிக்கிறாங்களேன்னு தெரியல. அந்த பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பிஜிஎம் இருக்கு, கிளைமேக்ஸ் கிட்ட கொண்டு வராங்க. அது மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர மற்றபடி படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் மற்றபடி பிஜிஎம் உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த அளவுக்கு அனிருத் சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். நண்பனை கொண்டுட்டாங்கன்றாங்க, சரி கொண்டுட்டாங்க, அவரை கண்டுபிடிக்க போறாங்க. இவன் கண்டுபிடிக்கிறேன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க. அதுல ஒரு சேர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு நம்ம சத்யராஜ். அது என்ன சேர்னாக்கா, இறந்து போனவங்க வந்து உட்கார வச்சு ஒரு பட்டன் எழுத்துனா அப்படியே பஸ்பம் ஆயிடுவாங்க. சரி, அந்த சேர் திரையில இருக்குன்னு பார்த்தாக்கா நம்ம உட்காந்துருக்க சேர் அதே மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா படத்தை பாத்தீங்கன்னா அந்த பஸ்பம் ஆகிற சேர் மாதிரிதான் உட்காந்து 3 மணி நேரத்துல பஸ்பமாகி பொசுக்கு போடுறாங்க நம்மள. அது ஒரு செகண்ட்ல அவர் அழுத்தி பஸ்பமாக்கிறாரு, நம்மள 3 மணி நேரமா அழுத்திட்டு இருக்கிறாங்க மொத்தமா. உண்மையிலே நீ போய் பாருங்க, ரொம்ப உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனஸ்டா சொல்லலாம், ரொம்ப எதிர்பார்த்தோம். லோகேஷ் கனகராஜ் இந்த அளவுக்கு வச்சு செய்வான்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு வைபா உள்ள உட்காந்து பாக்குறீங்க அப்படின்னும் போது நல்லா இருக்கும் படம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ல பாத்துருக்கீங்க. 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீல் ஆகும்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது இப்படி இழுக்கிறீங்களா, எங்கதான்டா போகுது இந்த கதை அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கயோ போய். ஆனா அமீர் கான் எல்லாம் உண்மையிலே சொல்றேன், நான் ரோலெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு பெட்டரா தான் நம்ம பண்ணுவோம், புரியுதுங்களா? சோ விக்ரம்ல ஒண்ணு பண்ணிட்டாரு, அடுத்து இதுல கண்டிப்பா வேற மாதிரி பண்ணுவாரு. அமீர் கான் வச்சு பார்த்தா தலைவர் அமீர் கான் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே நீங்களா அடே
அப்படின்ற மாதிரி பொத்தன் காலையில விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நீ ஒரு பெரிய டானுக்கு எல்லாம் நான் உனக்காக தானே நாங்க 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், நீ இப்பதான் வந்திருக்க ஸ்கிரீன்ல ஏதாவது பண்ற அப்படின்னா கூட ஒரு பீடி ஒண்ணு கொடுங்கன்னு 3 பேர் சேர்ந்து வலிக்கிறாங்க, 3 பேரும் பீடி வாங்கி. அந்த மாதிரி அமீர்கான முதல் கொண்டு வச்சு கொம்படிக்கிற மாதிரி பண்ணும்போது என்னடா இவருக்காக தான் வெயிட் பண்ணோம், இவரோட ரோல் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தோம், இவரையும் பீடி பிடிக்க வச்சிட்டீங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மனசு நிக்கல. கிரிப்பிங் இல்ல. மொத்தத்துல சொல்ல போனா தலைவர் தான் இந்த படத்துல கேமியோ பண்ணிருக்காரு, மத்தவங்க எல்லாம் கேமியோ பண்ணல. தலைவர் கேமியோ பண்ணிருக்காப்ல. நம்ம மலையாள ஆக்டர் சோபின் ஷாஹி தான் இந்த படத்தோட ஹீரோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பெரிய டிசப்பாயின்மெண்ட். இன்ட்ரோல் பிளாக்ல சும்மா ஒப்பிச்சிருக்கேன். என்னன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலான ட்விஸ்ட். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பையனா இவன் ரஜினியோட ஆளு பாயவன் அப்படின்றாங்க. நீ எப்ப ரஜினி கூட சுத்துறேன் அப்படின்னாக்கா சுத்தனார் நம்பணும் அப்படின்னாங்க. சரி ஓகே. இது இவன் நாகார்ஜுன ஆளுன்றாங்க. நீ எப்ப ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சோபின் ஷாஹியோட பொண்டாட்டின்னு ஒருத்த காட்டுறாங்க. இது எப்படா பொண்டாட்டியா இருக்கா, அது பொண்டாட்டியா நம்புங்கடா அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒண்ணு பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கணும். ஆர்டிபிஷியலான ட்விஸ்ட் எல்லாமே சுத்தமா நம்ப முடியல. எனக்கு உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அவரோட டைரக்ஷன்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. உண்மையிலேயே தலைவர் என்னன்னா அவருக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாரு. தலைவர் குரலாம் சொல்ல மாட்டேன், அவரை வச்சு வேலை வாங்கல லோகேஷ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மத்தபடி ஐயோ பிளாஷ்பேக் அது அப்பப்போ வந்துட்டு போகும். பாஷா படத்துல வர மாதிரி பிளாஷ் வந்துட்டு போகும். பெருசாக போலப்பா மாணிக் பாஷா என்னென்ன ஆக போறாரு பாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அந்த பவர் ஹவுஸ்ன்ற இடத்துல ஒரு முதலாளியை கை கட்டிட்டு வராங்க. அது கூட என்ன நடந்ததுனாக்கா 60 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு வாயிலே சொல்லி ஒப்பேத்துறாங்க. சரி ஓகே, அது ஒரு பிளாஷா வைப்பீங்க, 2-3 சீனா வைப்பீங்கன்னா கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றல, எதெல்லாம் படத்துக்கு தேவையோ அதெல்லாம் வாயில சொல்லிட்டாங்க, எதெல்லாம் படத்துக்கு தேவையில்லையோ அதெல்லாம் இழுத்து நம்மள போட்டு சாவடிச்சிட்டாங்க. தலைவர் இல்ல 100 பாஷா 150 பாஷா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தலைவர் படத்துல கேமியோ பண்ணிருக்காப்ல, கேமியோ நல்லா பண்ணிருக்காப்ல, அவ்வளவு. சோபின் ஷாஹியோட படம் இது, அவ்வளவு. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. தலைவரோட படமே இது இல்ல. ஆனா சொல்லலாம் தலைவர் படமும் இல்ல, லோகேஷோட படமும் இல்ல. ஏதோ ஒண்ணு யாருக்கும் ஏதோ பிரஷர் போட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற பிரஷர்ல இவங்க ஏதோ எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே நீங்க போய் பாருங்க, அப்படியே அந்த மேன்ஷன் சீன் எல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதெல்லாம் என்ன அதுல இருக்கு. மேன்ஷன் சீன் காட்டும் போது உபேந்திரா அப்படியே கதவு முடிக்கிறாப்ல, வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி. சரி, கதவு முன்னோர் எப்ப கதவை திறப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி தான் கதவையே திறக்கிறாப்ல. அவ்வளவு நேரம் ஒரு என்ன பண்ணாருன்னு காட்டவே மாட்டாங்க. எதுக்கு உபேந்திரா முதல்ல இந்த கதைக்கு தேவையில்லை அவர் இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சும்மா எல்லாரையும் வச்சு அந்த ஊர்ல கல்லா கட்டணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்க. போய் பாருங்க, 2 நாளைக்கு அப்புறம் இந்த படம் கல்லா கட்டாரு, பைசா பெறாது. மனசா சொல்லலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க பாருங்க 200 கூட தாண்டாது. ஸ்ருதிஹாசன் எல்லாம் உண்மையிலே சொல்றேன். அதான் ஸ்ருதிஹாசன் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஒருத்தர் கலாச்சிட்டு இருந்தாங்க, அதாவது ஓப்பனா சொல்ல முடியாது. ஸ்ருதிஹாசன் அது சொல்றேன், தமிழும் வரல, ஒரு நல்ல ஒரு மனசுல ஒன்றா மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை போடணும். அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. அது அங்கேயும் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன், படத்துல நம்ம ஹீரோவே நம்ம மனசுல நிக்கணுமோ, ஸ்ருதிஹாசன் மனசுல நிக்கிறது ஒன்னும் பெருசா இல்லையா. சோபின் ஷாஹியோட படம் தலைவர் கேமியோ பண்ணிருக்காரு. லோகேஷோட பெஸ்ட் இல்ல, லோகேஷோட பெஸ்ட் இது கிடையாது. லோகேஷோட பெஸ்ட்னா என்ன பொறுத்தவரைக்கும் கைதி தான் நான் சொல்லுவேன், வேற எதுவுமே கிடையாது. கைதி விக்ரம் என்ன சொல்லலாம், நீங்க லியோ மாஸ்டர்லாம் கூட அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். விக்ரமோட பெஸ்ட் கூட சொல்லலாம். ஆனா சொன்னா டிசப்பாயிண்ட் இல்ல. அவர் இதுக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்து ஒரு குடும்பத்தோட நாங்க எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறோம், குழந்தைங்க பார்த்து என்ன ஆயிட போகுது, சீட்டை போட்டு பொசுக்குறாங்கன்றதுக்கு ஏ கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் 3 மணி நேரமா எங்களை போட்டு பொசுக்கிட்டு இருக்காங்க, அதான் தெரியுது. அப்புறம் அதுக்கு ஒரு ஏ வேற கொடுத்தீங்க. அதை மட்டும் பிளர் பண்ணிட்டாவது அட்லீஸ்ட் யூபையாவது கொடுத்து வச்சிருக்கலாம். இப்ப ஒரு 10 பேர் குடும்பத்துல இருக்கனால குழந்தைங்க மட்டும் வீட்டுல கை கால கட்டி சோபின் ஷாஹியோட படம் இதுல கட்டுவாங்க, கைத்தையும் கையும் கட்டுவாங்க, கட்டி போட்டா போக முடியும். நாங்க கேட்கறோம், எல்லாம் தூக்கிட்டு தான் போக முடியும். அது மாதிரி அக்கபோர் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. டிசப்பாயின்மெண்ட். படத்துல பிடிச்ச சீன் என்ன அப்படின்னாக்கா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 1/4 hour நான் தூங்குனது, செகண்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் தூங்குனது. எனக்கு லென்த் அதான் சொல்றேன், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. டிஏஜி நல்லா பண்ணிருந்தாங்க. அதான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும். தலைவர் அந்த விண்டேஜ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்பதான் அந்த பவர் ஆஃப் மியூசிக் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ்னு சொல்லுவோம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த மியூசிக் ஏன்டா படம் ஃபுல்லா போடலன்னா இல்ல, என்னென்னமோ மியூசிக் மாதிரி செல்லாத்தா மாரியாத்தா சாங் மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு உள்ள. அந்த மாதிரி மனசுல நிக்கல உண்மையில. ஆனா சார் சொல்லணும் இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கமல் ஃபேனா மேபி எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட பிரஷர் ஏதாவது அதனால மேபி சொதப்பிருப்பாரு. மறுபடி எந்த ஒரு டைரக்டருமே இவ்வளவு பெரிய ஷெட்யூல் கிடைக்கும்போது அதை சொதப்பிக்க மாட்டாங்க. பட் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. அவர் தான் போய் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்கணும். படம் நல்லா இல்ல, கூலி நல்லா இல்ல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், வெறித்தனமா வந்தேன், தலைவருக்காக வந்தேன். எதுவுமே சரியில்லை. டைரக்ஷன் தான் சொதப்பலுக்கு கதை இல்ல. அப்படிதான் நான் நம்பி வந்தேன். உள்ள பார்த்தா பிளாட்டா போகுது. சத்தியமா எதுக்குமே சிங்க் ஆகல. கேரக்டர் வைஸ் கொண்டு எதுவுமே சிங்க் ஆகல. அதான் உண்மை. அதான் அவங்க சரி பண்ணல. அதாவது தலைவர் வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்காரு, நடிச்சிருக்காரு. பட் இவனுக்கு பண்ணது வேற ஏதோ பண்ணிருக்காங்க. நாகார்ஜுன ஜோக்கர் மாதிரி இருந்தாரு. நாகார்ஜுன எதுக்கு வந்தாரு, எதுக்கு போனாருன்னு தெரியல. ஆமீர் கான் காமெடி பண்ணிட்டு போறாரு லாஸ்ட்ல. எதுக்கு வந்தாரு, என்ன ஆச்சு, லாஸ்ட்ல தலைவர் ரோல் மாடல் போறாரு. அது எதுக்குன்னு தெரியல, சும்மா பில்டப்புக்கு தான் இருக்கும். ஓகேவா.